செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்டத்தின் 52ஆம் நாள் யாழ் நீதவான் கௌரவ எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் காலை எடுத்துக்கொள்ளப்பட்டது. புதிதாக 2 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 554 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து 7 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டது. மொத்தமாக 547 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மனித எண்பு குவியல்கள் 2 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 2 குழிகள் எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதில் மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது தெரிந்தது. அதைவிட ஜிபிஆர் பரிசோதனை செய்யப்படாத இந்த சிந்துபாத்தி எல்லைக்குள் இருக்கின்ற பகுதிகளை தெரிவு செய்து இன்று 6 1 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் நீளமுமான குழிகள் 6 அகலப்பட்டு அதில் மனித எண்பு தொகுதிகள் 3 குழிகளுக்குள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து 53ஆம் நாள் அகழ்பணி நாளை நடைபெறும். இதே நேரம் மிகுதி நீதிமன்ற சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவல் இருக்கும் மிகுதி சான்று பொருட்களை ஆய்வு செய்வதற்காக நாளை 3ஆம் நாள் பேராசிரியர் ராஜசோமுதவனால் ஆய்வுக்கும் அதற்கான குறிப்புகள் எடுத்தல் படங்கள் எடுத்தல் நிகழ்வும் நாளை நடைபெற இருக்குது. இன்றைய தினம் அந்த பணிகள் நடைபெறவில்லை. நேற்று மட்டும் 81 சான்று பொருட்கள் பார்வையிட்டது. இன்று அவர் புரிதொரு வேலைகள் இருப்பதனால் இன்று அந்த அகழ்பணி பார்வையிடல் நடைபெறவில்லை. நாளை அது 3ஆம் நாள் நடைபெறும். சாரி, இல்லை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு 12 குழிகள் வெட்டுவதற்காக தீர்மானிக்கப்பட்டது. இன்று 6 குழிகள் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மிகுதி நாளை அல்லது இந்த புதன்கிழமைக்குள் அகழ்ந்து எடுக்கப்பட இருக்குது. 3ஆம் கட்டத்துக்கான நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது புதன்கிழமையோடு முடிவதனால் அந்த நிதி அளவு திட்டம் முடிவட இருக்கிறது. ஆனால் இந்த எண்புகள் பரிசோதனை செய்வதற்கான நிதி வழங்கப்பட்டு அது நிலுவையில் இருக்கின்றது. கால அவகாசம் இருக்கின்ற போது நிபுணர்கள் அந்த நிதியை பயன்படுத்தி எண்புகளின் ஆய்வுகளை செய்து அது இறப்புக்கான காரணம், அதன் வயது, அது பால் போன்ற விவரங்களை அறிவிப்பதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த செம்மணி புதைகுழிக்குள் பார்வையிட வந்த நிதியமைச்சர் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கையில் தேவையான நிதி வழங்கலாம், அது சம்பந்தமாக அரசு எந்தவித தயக்கம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. நிபுணர்களும் அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற கூட்டத்துக்கு பிற்பாடு இது சம்பந்தமாக கதைக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் சட்ட வைத்திய அதிகாரிக்கு மேலும் 28 நாட்களுக்குள் ஆய்வு செய்வதற்கான பாதிடை தாக்கல் செய்ய அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றது. அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு பாதிடு தாக்கல் செய்யப்படும் போது அரசாங்கம் அதற்கான நிதியுதவிகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிபுணர்கள் என்று சொல்லும்போது அது ஜேஎம்ஓ சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்கள் தலைமையில் அவரால் தீர்மானிக்கப்படுகின்ற நிபுணர்கள் அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். இந்த அகழ்பணி நடைபெறுகின்றபடியால் இதனோடு சேர்த்து ஒரே அளவில் 2ஐயும் செய்ய முடியாதபடியால் இந்த அகழ்பணி முடிந்த பிற்பாடு அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு அது சம்பந்தமான ஆய்வு அறிக்கைகளை அவர்கள் தாக்கல் செய்வார்கள். ஏற்கனவே சட்டத்தரணிகளால் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த சிந்துபாத்தி மயான மதில்களுக்குள் மட்டும் இந்த ஆய்வுகளை செய்யாமல் அதனை விரிவாக்கி சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றமும் அது சம்பந்தமாக பரிசீலனை செய்தது. அது சம்பந்தமாக அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடக்கின்ற நிர்வாக குழு கூட்டத்தில் அது சம்பந்தமாக முடிவெடுப்பதாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த அகழ்பணி சம்பந்தமாக அன்று
பிரஸ்தாபிக்கப்பட்டு அதுக்கான கட்டளைகள் ஆக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.